வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சக்திவேல் ஸ்ரீதர். முதலில் முதன்மை செய்திகளை பார்க்கலாம். நியூ டயமண்ட் கப்பலில் மீண்டும் தீயணைக்க பல குழுக்கள். சொக்காமல்லி குறித்த நீதிமன்ற தீர்ப்பு பாராளுமன்றத்திற்கு. பொடிலசி மற்றும் கொஸ்கொட தாரக ஆகியோரிடம் வாக்குமூலம் பெற சிஐடிக்கு அனுமதி. 10 கிலோ தங்கத்துடன் சந்தேக நபர் ஒருவர் கற்பிட்டியில் கைது. கொரோனாவுக்கு மத்தியிலும் ஏவுகணையை பரீட்சித்தது இந்தியா. அவை எமது முதன்மை செய்திகள். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். இலங்கையின் கிழக்கு கடற்பரப்பில் தீப்பற்றிக் கொண்ட எம்டி நியூ டயமண்ட் கப்பலில் மீண்டும் ஏற்பட்ட தீப்பரவல் தற்போது ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கென 9 கப்பல்களும் 5 டக் வல்லங்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவிக்கின்றனர். எம்டி நியூ டயமண்ட் கப்பலில் நேற்று மாலை மீண்டும் தீ பரவியதுடன் அதனை அணைப்பதற்காக இலங்கை கடற்படையினர் மற்றும் இந்திய கடற்படையினர் பாரிய நடவடிக்கைகளில் இலங்கை விமானப்படையின் உதவியுடன் ஈடுபட்டுள்ளனர். துறைமுக அதிகார சபையும் கரையோர பாதுகாப்பு திணைக்களமும் இதற்கு உதவி வருகின்றது. இதேவேளை கப்பல் தீப்பற்றியதனால் ஏற்பட்டுள்ள சுற்றுச்சூழல் அச்சுறுத்தல் குறித்து கண்டறிவதற்காக நிபுணத்துவ குழு ஒன்று அப்பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தீப்பற்றியுள்ள நியூ டயமண்ட் கப்பல் தரைமட்டத்திலிருந்து 28 கடல் மைல் தூரத்தில் தரித்து வைக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு ஏற்பட்ட தீ ஓரளவு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் தீ பரவி வருகின்றது. வெளிவரும் புகையின் அளவும் ஓரளவு குறைந்துள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது. தீயணைப்பு தொடர்பான நிபுணர்கள் குறித்த இடத்திற்கு சென்று தற்போது ஆய்வுகளை முன்னெடுத்து வருகின்றனர். தேவையான ஆலோசனைகளையும் அவர்கள் வழங்கி வருகின்றனர். இன்று காலை ஹம்பாந்தோட்ட துறைமுகத்திலிருந்து சென்ற சமுத்திரவியல் பாதுகாப்பு அதிகார சபையின் நாரா நிறுவனம் மற்றும் ருகுணு பல்கலைக்கழகத்தின் ஆய்வு பிரிவினர் இலங்கை கடற்படையினரால் குறித்த இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். அவர்களும் இது குறித்த ஆய்வுகளை முன்னெடுத்துள்ளனர். ශ්‍රී ලංකා නාවික හමුදාව මගින් අදාළ නෞකාව පවතින ස්ථානයට මේ වන විටත් රැගෙන ගොස් ඔවුන්ගේ මියදින් ලබා ගැනීම සහ අනිකුත් පරීක්ෂණ කටයුතු ආරම්භ කොට තිබෙනවා. மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பிரேமலால் ஜெயசேகரவை மேன்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்புக்கமைய இன்று பாராளுமன்றத்துக்கு அழைத்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய பிரேமலால் ஜெயசேகர இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொள்ள உள்ளார். 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் கஹவத்த நகரில் அலங்கார வேலைப்பாடுகளில் ஈடுபட்டிருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர் ஒருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு கொலை செய்த சம்பவம் தொடர்பில் பிரேமலால் ஜெயசேகர உள்ளிட்ட 3 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. எனினும் கடந்த பொதுத் தேர்தலில் 1,04,237 விருப்பு வாக்குகளை பெற்று ரத்னபுரி மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியில் 2ஆம் இடத்துக்கு அவர் தெரிவானார். எனினும் பிரேமலால் ஜெயசேகரவுக்கு பாராளுமன்ற உறுப்பினராக செயற்பட தகுதியில்லை என சட்டம் அதிபர் நீதி அமைச்சு மற்றும் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கு அறிவித்தார். சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் விடுத்த கோரிக்கைக்கு அமையவே இவ்வாறு அறிவிக்கப்பட்டது. பிரேமலால் ஜெயசேகரவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியீட்டியதன் பின்னர் தேர்தல்கள் ஆணைக்குழு அவரை பாராளுமன்ற உறுப்பினராக குறிப்பிட்டு வர்த்தமானி அறிவித்தலும் வெளியிட்டது. இதன் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினரின் உரிமைகள் மற்றும் பாராளுமன்ற சிறப்புரிமைகளை பாதுகாப்பது தமது பொறுப்பு என்பதால் தான் அதற்காக முன்னிப்பதாக சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்தனவும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தனக்கு பாராளுமன்ற கூட்டத்தொடர்களில் கலந்து கொள்ள செய்வதற்கு சிறைச்சாலைகள் அதிகாரிகளுக்கு உத்தரவிடுமாறு கோரி பிரேமலால் ஜெயசேகர மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். பாராளுமன்ற கூட்டத்தொடர்களில் கலந்து கொள்ள செய்வதற்கு இடைக்கால உத்தரவொன்றை பிறப்பித்து தலைமை நீதிபதி பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் பிரேமலால் ஜெயசேகர தேர்ந்தெடுக்கப்பட்டமை சட்டவிரோதமானதென இதுவரை நீதிமன்ற தீர்ப்பொன்று வெளியாகவில்லை என தெரிவித்தார். இதன் அடிப்படையில் மனுதாரருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய சகல சலுகைகளையும் அனுபவிப்பதற்கு சட்ட ரீதியான தடை இல்லை என அவர் சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் அவருக்கு பாராளுமன்ற உறுப்பினராக சத்தியப்பிரமாணம் செய்வதற்கு சட்ட ரீதியான தடை இருப்பதாக கருத முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய இன்று பிற்பகல் 1 மணிக்கு கூட உள்ள பாராளுமன்ற அமர்வில் பிரேமலால் ஜெயசேகர கலந்து கொள்ள உள்ளார். මොකද හිතෙන්නේ ඔබතුමාට? වැඩේ හොඳද?
சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன தலைமையில் இன்று கூடவுள்ள பாராளுமன்ற கூட்டத்தில் சபை ஒத்துழைப்பு விவாதமாக இலங்கை மத்திய வங்கியின் வருடாந்த அறிக்கை, நிதியமைச்சின் செயற்பாட்டு அறிக்கை மற்றும் ஆண்டின் நடுப்பகுதியிலான அரச நிதி நிலைமை தொடர்பான விவாதங்கள் இடம்பெறும். உலகின் அதிகூடிய கொரோனா தொற்றாளர்கள் அண்டைய நாடான இந்தியாவில் பதிவாகி வரும் நிலையில் இதுகுறித்து நமது நாட்டு மக்களும் போதிய விழிப்புடன் இருக்க வேண்டும் என பாதுகாப்பு பிரிவினரும் சுகாதார பிரிவினரும் வலியுறுத்தி வருகின்றனர். நேற்றைய தினம் நாட்டில் எந்த ஒரு கொரோனா தொற்றாளரும் பதிவாகவில்லை. இதேவேளை பாடசாலையில் 1ஆம் தரம் முதல் 5ஆம் தரம் வரையான கல்வி நடவடிக்கைகள் இன்றைய தினம் ஆரம்பமாகின. கொரோனா காரணமாக 7 மாதங்களுக்கும் கூடுதலான காலம் மூடப்பட்டிருந்த பாடசாலைகளின் சகல தரங்களுக்குமான கல்வி நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பமாகின. உரிய சுகாதார பாதுகாப்பு முறைகள் பின்பற்றப்பட்டு கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதற்கு முன்னர் 6ஆம் தரம் முதல் 13ஆம் தரம் வரையான கல்வி நடவடிக்கைகள் 2 கட்டங்களாக ஆரம்பிக்கப்பட்டன. இவ்வாறு பிரிவுகளாக நடத்தப்பட்ட வகுப்புகள் இன்று முதல் சகல தினங்களிலும் வழமை போன்று இடம்பெறும். இன்று முதல் கணிச வகுப்புகளின் மாணவர்களின் வருகை கூடிய அளவில் காணப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 3123 பதிவாகியுள்ளது. அவர்களில் 2926 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். 185 நோயாளிகள் மாத்திரமே சிகிச்சை பெற்று வருகின்றனர். சந்தேகத்தின் அடிப்படையில் 56 பேர் வைத்திய கண்காணிப்பின் கீழ் உள்ளனர். கந்தக்காடு மற்றும் சேனபுர போதைப்பொருள் புனர்வாழ்வு நிலையத்துடன் தொடர்பட்ட தொற்றாளர்களின் எண்ணிக்கை 640 ஆகும். எனினும் இதுவரை 14 பேர் மாத்திரமே வைத்தியசாலைகளில் உள்ளனர். இன்று காலை டோகா கட்டாரிலிருந்து 20 இலங்கையர்கள் நாடு திரும்பியுள்ளனர். இவர்களும் தனிமைப்படுத்த உட்படுத்தப்பட்டுள்ளனர். இதுவரை முப்படையினரது தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களிலிருந்து 8393 பேர் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்து வெளியேறியுள்ளனர். இன்றைய தினமும் 331 பேர் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்து வெளியேறுகின்றனர். வவுனியா பம்பைமடு தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்திலிருந்து 154 பேர் வெளியேறியுள்ளனர். வன்னி பாதுகாப்பு படை தளபதி மேஜர் ஜெனரல் தம்மிக ஜெயசிங்கவின் கண்காணிப்பின் கீழ் இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. தற்போது 63 தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களில் 6624 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். 2,41,631 PCR பரிசோதனைகள் இதுவரை முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை நாராயண்பீட்டர் ராணுவ வைத்தியசாலையில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள புதிய PCR பரிசோதனை கூடம் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வாவினால் திறந்து வைக்கப்பட்டது. ஒரு சில தனியார் நிறுவனங்களின் நிதி உதவியில் நிர்மாணிக்கப்பட்ட இப்பரிசோதனை கூடத்தில் ஒரு தடவையில் 600 பரிசோதனைகளை மேற்கொள்ள முடியும். இதன் மூலம் PCR பரிசோதனைகளை மேலும் விஸ்தரிக்க முடிகின்றது. ஒரே தடவையில் 300 PCR பரிசோதனைகளை இங்கு மேற்கொள்ள முடியும். இதனை நாளொன்றுக்கு 600 அதிகரிக்க முடியும். நவீன முறையிலான கருவிகள் இங்கு பொருத்தப்பட்டுள்ளன. இது COVID-19 மாத்திரமல்ல, வேறு தொற்று நோய்களுக்கான பரிசோதனைகளையும் இங்கு மேற்கொள்ள முடியும். வெளிநாடுகளில் உள்ள நிலைமைகளை கருத்தில் கொண்டு சுகாதார தரப்பினரால் வழங்கப்பட்டுள்ள உரிய ஆலோசனைகளை பின்பற்றுவது நாட்டு மக்களினது பொறுப்பாகும். අසල්වැසි රටවල් වල තිබෙන තත්ත්වය සලකලා බලලා ලබා දුන් සෞඛ්‍ය උපදෙස් ඒ ආකාරයෙන්ම පිළිපදිමින් කටයුතු කරන්න. பொடிலெசி மற்றும் கொஸ்கோட தாரக ஆகிய பாதாள உலக குழு உறுப்பினர்கள் ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ஆகியோருக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்ததாக தெரிவித்து அவர்களுக்கு எதிரான வழக்கொன்று காலி பிரதான மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. காலி பிரதம மேஜிஸ்ட்ரேட் ஹர்ஷன கக்குனுவெல்ல முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் நீதிமன்றத்துக்கு விளக்கம் அளித்தார். விடயங்களை கருத்தில் கொண்ட மேஜிஸ்ட்ரேட் வழக்கை எதிர்வரும் 20ஆம் தேதிக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உத்தரவிட்டார். சந்தேக நபர்களிடமிருந்து வாக்குமூலம் பெற குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இவர்களை எதிர்வரும் 25ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறும் மேஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார். இந்நாட்டில் வாழ்கின்ற முஸ்லிம் மக்களுக்கு பிரத்யேக நிர்வாக மாவட்டம் ஒன்று தேவை என்ற நிலைப்பாட்டை 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அப்போதைய பிரதமரான ரணில் விக்ரமசிங்கவிடம் முன்வைத்ததாக அதன் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தினத்தில் மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் குறித்து விசாரணை நடத்தும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் நேற்று மாலை சாட்சியம் அளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார்.
இந்நாட்டில் வாழ்கின்ற முஸ்லிம் மக்களுக்கு பிரத்யேக நிர்வாக மாவட்டம் ஒன்று தேவை என்ற நிலைப்பாட்டில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தற்போதும் காணப்படுவதாக ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னர் சாய்ந்தமருது பகுதியில் உள்ள வீடொன்றில் இடம்பெற்ற குண்டு வெடிப்புகளில் கொல்லப்பட்ட சஹ்ரான் அசீமின் சகோதரரான ரில்வான் ஹாசிமுடன் முன்னாள் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதிநிதிகள் காணப்பட்ட உள்ளிநாடாக்கள் ஆணைக்குழுவின் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டன. இதன்போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் ஷிப்லி ஃபாரூக் கருத்து தெரிவிக்கையில், குறித்த காட்சியானது தனது கட்சியுடன் தொடரப்பட்ட கருப்பினி பெண்ணொருவரை பார்வையிடுவதற்கு மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு சென்றபோது யதேர்ச்சியாக இடம்பெற்ற சந்திப்பின் புகைப்படம் என தெரிவித்தார். எவ்வாறெனினும் பின்னர் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியமளித்த அப்புகைப்படத்தில் காணப்படும் முகமது ஷியாட் எனும் காத்தான்குடி நகரசபை உறுப்பினர் தகவல் அளிக்கையில், ரவுஃப் ஹக்கீம் மற்றும் ஷிப்லி ஃபாரூக் ஆகியோர் கர்ப்பிணி பெண்ணொருவரை பார்வையிட வைத்தியசாலைக்கு செல்லவில்லை என்றும் நேரடியாக ரில்வான் ஹாசிமை சந்திப்பதற்காகவே சென்றதாகவும் தெரிவித்தார். சஹ்ரான் ஆசிமுடன் ஷிப்லி ஃபாரூக் மற்றும் சாட்சியாளரான ரவுஃப் ஹக்கீம் ஆகியோர் காணப்படும் ஒளிநாடாவும் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட்டது. இது தொடர்பாக சாட்சியம் அளித்த ஹக்கீம், தேர்தலுக்கு பின்னரான வன்முறைகள் இடம்பெற்ற போது காத்தான்குடியில் அமைந்திருந்த தேசிய தௌஹீத் ஜமாத் இயக்கத்துக்குரிய பள்ளிவாசலுக்கும் சேதம் ஏற்படுத்தப்பட்டிருந்ததால் தான் காத்தான்குடி நகருக்கு சென்றபோது அப்பள்ளிவாயிலையும் பார்வையிட்டதாக தெரிவித்தார். இப்பள்ளிவாசல் சஹ்ரான் ஆசிம் பயங்கரவாதிக்கு சொந்தமானதென அந்த சந்தர்ப்பத்தில் தான் அறிந்திருக்கவில்லை என்றும் ஹக்கீம் தெரிவித்திருந்தார். அன்றைய தினம் தன்னுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நபர் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை நடத்தியதாக, அத்தாக்குதலின் பின்னர் அதனை அறிய முடிந்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அங்கு அரசு சிரேச சட்டத்தரணி கேள்வி எழுப்புகையில், 2015 பொது தேர்தலுக்கு முன்னர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சஹ்ரான் ஆசிமுடன் ஏதேனும் உடன்படிக்கை செய்து கொண்டதா என வினவினார். அதற்கு பதிலளித்த ரவுஃப் ஹக்கீம், அரசியல் கட்சிகள் பின்பற்ற வேண்டியவை என சஹ்ரான் அசீம் நிபந்தனைகள் முன்வைத்திருந்ததுடன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஒரு சில பிராந்திய பிரதிநிதிகள் மற்றும் ஒரு சில கட்சிகள் அந்த நிபந்தனைகளுக்கு இணக்கம் தெரிவித்திருந்ததாக தெரிவித்தார். ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவர் வினவுகையில், இவ்வுடன்படிக்கைகளுக்கு இணங்கியமை குறித்து பாராளுமன்ற செயற்குழுவில் எம்எல்ஏஎம் இஸ்புல்லாவிடம் வினவிய போது, இவர் மாத்திரமல்ல தெரிவுக்குழுவில் உள்ள ரவுஃப் ஹக்கீமும் சஹ்ரானுடன் உடன்படிக்கை செய்து கொண்டதாக தெரிவித்த கூற்றை நிராகரித்தாரா என வினவப்பட்டது. அதற்கு பதிலளித்த ரவுஃப் ஹக்கீம், பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் உறுப்பினராக இருந்த தனக்கு இஸ்புல்லாவின் கூற்று தொடர்பாக கூடிய கவனம் செலுத்தவில்லை என தெரிவித்தார். ஜனாதிபதி ஆணைக்குழு மீண்டும் வினவுகையில், முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அல்லது அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னர் ISIS அமைப்பினால் இந்நாட்டுக்கு காணப்பட்ட அச்சுறுத்தல்கள் குறித்து அமைச்சரவை அறிவுறுத்தப்பட்டதா என கேள்வி எழுப்பினர். தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் உறுப்பினர்களாக புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட அறிவுறுத்தல்கள் குறித்து முன்னாள் ஜனாதிபதியும் பிரதமரும் அறிந்திருந்த போதிலும் அது குறித்து உரிய தகவல்களை அமைச்சரவைக்கு அறிவிக்கவில்லை என ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்தார். எவ்வாறாயினும் சஹ்ரான் அசீம் உள்ளிட்ட குழுவிற்கு ISIS துடன் நேரடி தொடர்பு காணப்பட்டதாக தான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை எனவும் அவர் தெரிவித்தார். இது சஹ்ரான் உள்ளிட்டவர்களை துரும்பாக பயன்படுத்தி பெரிதொரு சக்தி ஒன்று வழிநடத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். முஸ்லிம் மக்களுக்கு பிரத்யேக நிர்வாக மாவட்டம் ஒன்று தேவை என முன்வைத்த கோரிக்கை குறித்து கருத்து தெரிவித்த ரவுஃப் ஹக்கீம், அம்பாறை மாவட்டத்தில் கரையோர பகுதிகளில் தமிழ் மொழி பேசுகின்ற மக்களுக்காக பிரத்யேக நிர்வாக மாவட்டம் ஒன்று தேவை என்ற கோரிக்கை நீண்ட காலமாக முன்வைக்கப்பட்டுள்ளது. 2015 ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரும் இக்கோரிக்கை அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் முன்வைத்ததாகவும் அவர் தெரிவித்தார். முஸ்லிம் மக்களுக்கு பிரத்யேக நிர்வாக மாவட்டம் ஒன்று தேவை என்ற நிலைப்பாட்டில் தற்போது நீங்கள் உள்ளீர்களா என ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவர் வினவியதுடன், முஸ்லிம் மக்களுக்கு அரசியல் தனித்துவம் காணப்பட வேண்டும் என்பதே தனது கருத்தாகும் எனவும் ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்தார். கட்பெட்டி பாலாவி பகுதியில் 10 கிலோகிராம் தங்கத்துடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கட்பெட்டி பாலாவி வீதியின் பாலந்துடாவு சந்தையில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது ஒரு தொகுதி தங்கத்துடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். மோட்டார் காரில் மிக நுணுக்கமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தங்கத்தை வெளிநாடொன்றுக்கு எடுத்துச் செல்வதற்காக சந்தேக நபர் முயற்சி செய்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். 8 பொதிகளில் இவை பொதியிடப்பட்டிருந்தன. சந்தேக நபர் புத்தளம் கந்தக்குடி பகுதியை வசிப்பிடமாக கொண்ட 34 வயதுடைய நபர் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். சட்டவிரோத போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டவர்கள் எந்த தரப்பாக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் S. வியாலேந்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் முன்னெடுக்கப்படும் சபிரிகம வேலை திட்டத்தை பார்வையிட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார்.
எமது மாவட்டத்தில், இந்த மாகாணத்தில், நமது நாட்டில் கூட போதை என்பது பல வடிவங்கள்ல இந்த நாட்டுக்குள்ள உள்நுழையும். தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் பாவனையும் தெரியும். கடந்த 20ஆம் தேதி ஜனாதிபதியினுடைய உரையிலே விசேடமாக குறிப்பிடப்பட்ட விடயங்கள் ஒன்று பாதாள உலக கோஷ்டியினர் இந்த போதைப் பொருள் கடத்தல் என்பது முற்றாக நாட்டிலிருந்து இல்லாத ஒழிக்கப்படும். இந்த மாதிரியான சில செயற்பாடுகள் தான் சில இடங்களிலே சில குழுவினர் வாழ்வெட்டு போன்ற வன்முறை சம்பவங்களை கையிலே எடுத்து செயற்படுகிறார். குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும், எத்தரப்பைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தில் முன்னிறுத்தப்பட வேண்டும். அத்தோடு இந்த தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் பாவனைக்கு உட்படுத்தப்பட்டு இவ்வாறான கருவிகளை கையில் எடுத்துக்கொண்டு வன்முறை சம்பவங்களிலே ஈடுபட்டு திரிகின்றவர்கள் எந்த தரப்பில் அவர்கள் எந்த பின்னணியில் இயங்கினால் பாரபட்சம் பாராமல் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் நான் அறிவுறுத்தியிருக்கிறேன். வலிப்பே சுராஜ் எனும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்ட நபர் ஒருவர் ஆயுதங்களுடன் போலீஸ் விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டார். நாடு பூராக முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது போதைப் பொருள்களுடன் பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மகிலன் கமுவே சஞ்சீவ எனும் குற்றச் செயல்களுடன் தொடர்பு பட்டவரின் உதவியாளரான வெலிப்பே சுராஜ் என்பவர் மினுவாங்குடையில் கைது செய்யப்பட்டார். போலீஸ் விசேட அதிரடி படையினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதுடன் அவரிடமிருந்து ஹெரோயின் போதைப் பொருள், ரைபிள், துப்பாக்கிகள் மற்றும் கூரிய ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். களுத்துறை வடக்கு வஸ்கடுவ பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நடாத்தப்பட்டு வந்த பாரிய அளவிலான போதைப்பொருள் வர்த்தகம் போலீசாரினால் சுற்றி வளைக்கப்பட்டது. 14.2 கிராம் ஐஸ் போதைப்பொருள், 22 கிலோகிராம் கேரள கஞ்சா, 27 போதைப்பொருள் மாத்திரைகள், 64,000 பணம் என்பன இங்கிருந்து கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அத்துடன் 5 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் நீண்ட காலமாக இப்போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ளமை ஆரம்ப கட்ட விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. 40 லட்சம் ரூபாவுக்கும் கூடுதலான பெறுமதியுடைய ஒரு தொகுதி போதைப்பொருள் மாத்திரைகள் தொட்டலங்க பகுதியில் கைப்பற்றப்பட்டுள்ளன. 18,900 போதைப்பொருள் மாத்திரைகள் லொரியில் எடுத்து செல்லப்பட்ட போது கைப்பற்றப்பட்டன. 3 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை தெமட்டகொட பகுதியில் 5 கிராமும் 350 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் 2 பெண்களை தெமட்டகொட போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்று மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை மேல் மாகாணத்தில் 2 மணி நேரம் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களை பயன்படுத்திய 547 பேர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். ஹெரோயின் போதைப் பொருளை அருந்திய 265 பேரும், ஐஸ் போதைப் பொருளை பயன்படுத்திய 27 பேரும், கஞ்சாவை பயன்படுத்திய 136 பேரும் கைது செய்யப்பட்டவர்களில் அடங்குகின்றனர். சட்டவிரோத மதுபானத்தை அருந்திய 127 பேரும், மாவா எனப்படும் போதைப் பொருளை பயன்படுத்திய 4 பேரும் சந்தேக நபர்களில் அடங்குகின்றனர். பேருவலை, மொரகல்ல மற்றும் தெஹிவலை பகுதிகளில் போதைப் பொருட்களுடன் 2 கைது செய்யப்பட்டதாக கல்கிஸ்ஸ ஊழல் ஒழிப்பு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபர்களிடமிருந்து 5,540 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் 6,050 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் கண்டெடுக்கப்பட்டன. வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்றும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 2 துப்பாக்கிகளுடனும் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடனும் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்றுடனும் சந்தேக நபர் ஒருவர் கஹவத்த பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்றுடன் மேலும் 3 சந்தேக நபர்கள் மினுவாங்கொட, நில்பானகொட பகுதியில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். எந்த ஒரு பயிற்சியை மேற்கொண்டாலும் செழிப்பாக வளரக்கூடிய மண் வளம் கொண்ட நாடே நமது நாடு. இந்நாட்டில் விவசாய உற்பத்திகளை சர்வதேச சந்தைக்கு அனுப்பும் வகையில் உற்பத்தி செய்து அதனூடாக அந்நிய செலாவணியை ஈட்டும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. அரசாங்கம் அதற்கான சூழலை விவசாயிகளுக்கு பெற்றுக் கொடுக்க தயாராக உள்ளது. இந்நாட்டின் விவசாய உற்பத்திகளுக்கு சர்வதேச ரீதியில் நல்ல வரவேற்பு காணப்படுகிறது. இலங்கையில் விளையும் ரம்புட்டான் சுவையானதுடன் தரம் மிக்கும் என்பதால் சர்வதேச சந்தையில் அதற்கான கேள்வி அதிகமாக உள்ளது. ரம்புட்டான் செய்கையில் ஈடுபட்டுள்ளவர்கள் சேதன பசலையை பயன்படுத்தி உரிய முறையில் ரம்புட்டான் மரங்களை பராமரித்து நீர்ப்பாய்ச்சுவதனூடாக நல்ல விளைச்சலை பெற்றுக் கொள்ள முடியும். தரம் மிக்க ரம்புட்டான்களை ஏற்றுமதி செய்வதனூடாக அந்நிய செலாவணியை ஈட்டுவதற்கான வாய்ப்பு காணப்படுவதாக கம்பஹா மாவட்டத்தில் உள்ள அனுபவமிக்க ரம்புட்டான் செய்கையாளர்கள் குறிப்பிடுகின்றனர்.
ඇපල් මිදි දොඩම් පරණ වෙච්චි දේවල් ගෙනල්ලා ஆப்பிள் திராட்சை தோடம்பலம் உள்ளிட்ட பழைய பழங்களை நாட்டிற்கு கொண்டு வந்து நாம் உண்பதை விட எங்கள் நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் ரம்புட்டான் போன்ற பழங்களை உண்ண முடியும். இங்கு விளையும் ரம்புட்டான்கள் மிகவும் சுவையானவை. சேதன பசலையை நாங்கள் பயன்படுத்துவதாலேயே அந்த சுவை ஏற்படுகிறது. கொரோனா பிரச்சனை காரணமாக இம்முறை நாங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவில்லை. துபாய், இங்கிலாந்து நாடுகளுக்கு ரம்புட்டான்களை ஏற்றுமதி செய்தோம். அதனூடாக அந்நிய செலாவணி எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. குறித்த சந்தை வாய்ப்பு இந்த அரசாங்கத்தினூடாக உறுதியாக கிடைக்கும் என்பதால் மகிழ்ச்சியோடு செய்கை நடவடிக்கையை முன்னெடுத்து செல்கிறோம். வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வரப்படும் பழங்களுக்கு பதிலாக மக்கள் இதற்கு பழக்கப்படுவார்கள் என நம்புகிறோம். අපි මේ මුළු ගම්මානෙම ජීවත් වෙන මේ රැකියාවෙන් අපි රජ රැකියාව කාටවත් නැහැ. අවුරුද්දකට තියෙන එක කන්නෙන් මේ තමයි මේ කීයක් හරි හොයාගන්නේ. අවුවට වේලෙනවා වැස්සට තෙමෙනවා. සෑහෙන දුෂ්කරතාවල් වලට මුහුණ දෙනවා. ඉතින් අපිට මේ සාමාන්‍යයෙන් පොඩි කුටියක් වගේ හදලා දෙනවා නම් අපි ගොඩක් කැමතියි. බොහොම අමාරුවෙන් මේ රස්සාව කරගෙන යන්නේ. ඒ නිසා අපිට පුළුවන් තරම් සහනයක් ලැබලා දෙන්න කියලා තමයි අපි කියන්නේ. இதுடன் வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இன்றிரவு 8 மணிக்கு இடம்பெறும். வணக்கம்.